ஜெபம் செய்வோமாக. பிதா குமரன் பரிசுத்த வல்லமையின் நாமத்தினாலே ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது இரக்கத்தினால ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது உமது சுத்த கிருபை. வேலையில் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தால் அடியனை நிரப்பும்படியாக இந்த வசனம் ஒவ்வொரு இதயத்திலும் 30, 60, 100 தையுண்டு செயல்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே, விசேஷமாக உலக தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. பற்பல சூழ்நிலை ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே போய்கொண்டிருக்குது, நீங்கள் அறிவீர் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொடூர வியாதி ஆண்டவரே அதி சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போகவும் சமுதாயத்தை விட்டு போடவும் ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை தருவீராக ஆண்டவரே. இயேசு நாமத்தால் ஒப்புக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிற வசனம் சகாரியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகாரியா 1:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடுங்கோபமாயிருந்தார். இந்த வேதத்தில் பார்த்தோமா, சகாரியா ஒரு தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி, அவருக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அவர் நிறைய கடிதம்லாம் எழுதினார். அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, சகாரியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பிதாக்களை குறித்து ரொம்ப கோபப்படுறாங்கள. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாக இருந்தான்ட்டு சகாரியா கிட்ட சொல்கிறாரு. அப்படின்னா மனித குலம் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறாரு. அதாவது அந்த பிதாக்கள் சகாரியாவுக்கும் ஒரு தாப்பனாக இருக்கலாம், முற்பிதான்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா தாப்பனான்னு சொல்லலாம். ஒரு இதுக்கு முன்னோர்கள். இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் கர்த்தரை நம்ம காட்டுறதுனால நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதுபோல் முன்னோர்கள் அவர்கள் மேலே ஆண்டு கடுங்கோபம் கொண்டாருன்ட்டு வேதத்தில் யாரை பற்றி சொல்கிறாருன்னா, சகாரியா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் கோபம் கொண்டாரு? நிறைய தவறு செஞ்சாங்க. ஆதியில் என்ன தவறுனா, அவங்க பலிபீடத்தில் என்ன செஞ்சாங்க, முதுகு பலிபீடத்து பக்கம் இருந்தது. அவங்களோட தலை பார்வை சூரியன் மேலே இருந்தது. சூரியனை நோக்கி வணங்கினாங்க. பல எண்ணம் வேறு மாதிரி இருந்தது. பலிபீடம்னா பலிபீடம், ஆண்டவருக்கு ஒரே பலி செலுத்தணும். ஆனால் அது ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டார். பிறகு பார்த்தீங்களா, வழிபாட்டு இதில் எருசலேம் ஆலயத்தில் வேறு பாபிலோனோட வழிபாடு சில காரியங்களை நுழைச்சாங்க. ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டார். பிறகு பார்த்தீங்களா, ஆடுகள் பலியிட்டாங்க, ஆனால் மனம் திரும்பலை. ஆடு பலியிடுவாங்க அந்த காலத்தில், நமக்கு தெரியும். ஆனால் ஆடை பலியிட்டவங்க என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஆசாரியர்கிட்ட போய்ட்டு கொடுப்பாங்க, ஆடு பலியிடுவாங்க. ரத்தத்தை தெளிப்பாது பலிபீடத்தில். அவங்க பாவங்களுக்காக ஜெபம் பண்ணி மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் இவங்க ஆடு தான் போய் சேர்ந்து, ஆனால் மனம் திரும்பலை. அதனால தான் பார்த்தீங்களா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியாக மாறி எல்லாத்துக்கும் ஒரே ஏக பலியாக தம்மை தாம் ஒப்பு கொடுத்து நம்ம பாவத்தை சுமந்தார். இனிமேல் நம்ம புதிய ஏற்பாட்டில் போடலை. ஒரு புறாவோ ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ நம்ம பலி போடும்படியாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி பாவத்தை மனம் திரும்புவோம்னா, வேதத்தில் பார்த்தீங்களா, நம்ம நாவால் அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அந்த பாவத்தை நம்மளை மன்னித்து நம்மளை அவரை அங்கீகரிப்பார். இந்த மாதிரி நாவு மூலியமாக அறிக்கை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தார்கள். இப்படியாக முன்னோர்கள் செய்த பாவங்கள் கடும் கோபத்தை ஆண்டவர் முதல்ல நான் சொன்னது போல் ஒன்றுது. இது 2-3 தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. நேரம் பார்த்தா நம்ம சொன்னோமா, அவ்வளோ இருக்குது. ஆண்டவர் சும்மா கடுங்கோபம் கொள்ள மாட்டார். யாரும் பிதாக்கள் கிட்ட, முற்பிதா. ஆனால் முற்பிதாவில் பார்த்தீங்களா, கர்த்தருக்குள்ளே இருந்த பிதாவும் இருக்காங்க, கர்த்தருக்குள்ளே இல்லாத பிதாவும் இருக்காங்க. முற்பிதா உதாரணத்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிச்சிருவீங்க. ஆபிரகாம் பார்த்தீங்களா, அவரும் பிதா தான். ஆனால் அவர் கர்த்தருக்குள்ளே இருந்த பிதா. அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் சந்ததியாக இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவர் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோமோ அவங்கெல்லாம் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கும். அப்போ அவர் விசுவாசத்துக்குள்ளே இருந்தார். பிறகு
அந்த சந்ததி பார்த்தீங்களா. அப்புறம் ஈசாக்கு ஒரு சந்ததி வந்தது. ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்களா, அவர் முற்பிதா தான், விசுவாசத்தின் தந்தையாக இருந்தாலும் கூட அவரோட விசுவாசத்தின் மூலியமாக அவரோட மகனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஆனால் வேதத்தில் வந்து ஆபிரகாம் விதை விதைத்து 100 மடங்கு பெற்றார்னு போடவில்லை. ஆனால் ஆபிரகாமோட மகன் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். இதுதான் ஒரு தந்தையோட கடமை. தந்தை வந்து தன் விசுவாசம் என்ற சொத்தை பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு வைக்கணும். அதனால தான் ஆபிரகாம் ஒரு விசுவாசம் உள்ள பிதாவாக இருந்து விசுவாசத்தில் அந்த சொத்தை சம்பாதிச்சுனா அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்களா மகனுக்கு போய் சேர்ந்தது. அதே போல் பார்த்தீங்களா, கர்த்தருக்குள்ள இல்லாத விசுவாசம் இல்லாத சந்ததியார் பிதாக்களும் இருந்தாங்க. வேதத்தில் பார்த்தீங்களா, மத போதகர்கள், பரிசேயர்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாங்க. அந்த பிதாக்கள்லாம் தேவனை தொழுவில் சரியாக அவர்கள் சொந்த வழிபாடு உண்டாக்கி அவர்களோட மனப்போக்கில் அவங்க இருந்தது நம்ம வேதத்தில் நிறையா வாசிக்கிறோம். பரிசேயர்கள் பார்க்குறோம், மத போதகர் பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களா அன்றாக இயேசு கிறிஸ்து வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. என்னன்னா நாங்கள் ஆபிரகாம் சந்ததி அப்படின்ட்டு. அப்போ ஆபிரகாம் சந்ததினா என்ன செய்யணும்? ஆபிரகாமோட கிரியை அவங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, ஆபிரகாமோட சந்ததினா ஏன் அவரோட கிரியை இல்லை அவங்க மத்தியில்? ஆபிரகாமோட சந்ததி பிதாவுக்கோட சந்ததியாக இருந்திருந்தா ஆபிரகாம் எப்படி விசுவாசமாக இருந்து கடைசி உறுதியாக இருந்த ஒரு ஆண்டுக்குள்ள அது போல் இந்த சந்ததி என்ன இருக்கும்? அதே போல் இருக்கும். ஆனால் இவங்க செய்கையெல்லாம் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு தூரமாக இருக்குது. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலையே. ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஆபிரகாம் எங்களோட பிதா, அப்படி அவங்களோட சந்ததி, நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேறு அடிமையை பற்றி சொன்னார். ஆனால் இவங்க வேறு அடிமையை பற்றி சொல்கிறாங்க. ஆவிக்குரிய இதில் அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தது. அதாவது பாவத்துக்கு அடிமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டாங்க உலக பிரகாரமாக நாங்கள் அடிமையாக இல்லை அப்படின்ட்டு பல தவறான சிந்தனையில் அவங்க இருந்தாங்க. பிறகு ஆண்டவர் தொடர்ந்து அதாவது இந்த பிதாக்களை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? புளித்த மாவுன்னு சொன்னார். இவங்க வந்து முற்பிதா போல், அதாவது ஆபிரகாம் போல் அந்த விசுவாசம் அவங்க கையில் இல்லை. இவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா பேர் இருக்குது. இவங்களை வந்து சீர்குலைக்கிறவங்கன்னு சொல்லலாம். அதான் புளித்த மாவு. ஆனால் அவங்களோட ஆலோசனை செய்கைகள்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கும். அவங்களோட செய்கை பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். ஆண்டு அற்புதம் செய்கிற இடத்துலலாம் அநேக இடத்துல போய் இடைஞ்சல் கொடுக்குறாங்க. ஒரு குருடை கண்ணு பார்வை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்காரு, அவங்ககிட்ட போயிட்டு யார் குணமாக்கணும், எப்போ குணமாக்கணான்னு இப்படி மாறி தாப்பனையும் பிள்ளைங்களையும் மாற்றி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு மகன் கண்ணு பார்வை அடைஞ்சிட்டான்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த மூப்பர்கள்லாம் என்ன செய்யணும்? இந்த போயிட்டு நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றின்னு அந்த இடத்துல கையை தூக்கி சொல்கிறத விட்டுட்டு ஏன் அந்த ஓய்வு நாளில் செஞ்சார் அது இதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு புறம்பானவர்கள் இந்த பிதாக்கள்லாம். அதுதான் புளித்த மாவுன்ட்டு போட்டிருக்காங்க, வேதத்தில் போட்டிருக்கு. தொடர்ந்து பார்ப்போமாக. சாரியா 1ஆம் அதிகாரம் நான் 2வது வசனம் வாசித்தேன். திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாக இருந்தார் அப்படின்ட்டு சகாரிய தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. சகாரியா யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர். அவர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா இது வந்து மனுகுலம், அதனால தான் மனுகுலத்துக்கு அவர் அந்த மாதிரி சொல்கிறார், சேர்த்து உங்கள் அப்படின்னா. சகாரியாவுக்கும் அந்த சந்ததி சகாரியாவுக்கும் சொந்தம். ஆனால் கீழ்ப்படியில் சந்ததி இருந்தது, ஒன்று கீழ்ப்படியாத சந்ததி இருந்தது. இதுதான் அதில் மாற்றம். பிறகு பார்த்தீங்களா அடுத்த வசனம், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களிடத்திலிருந்து திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து என்னாச்சுன்னா அந்த கோபத்துக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது ஆண்டவரோட கோபம் தனியும்படியாக மனம் திரும்ப சொல்கிறாரு. மனம் திரும்புதல் பார்த்தீங்கன்னா பூமியில் நம்ம இருக்கும்போதே மனம் திரும்பிடணும். திடீர்னு இன்றைக்கி இரவில் மறித்தனமாக முடிஞ்சுது,
முடிஞ்சது தான். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்களா, லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்களா, மற்ற இடத்துலையும் இருக்குது. ஆபிரகாம் வண்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பணக்காரன், ஒரு தரித்திரன், 2 பேரும் மறுத்து போனாங்க. ஆனால் பணக்காரன் வந்து பாதாளத்துலேருந்து வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என்னன்னா நான் பூமியில் சகோதரர் இருக்காரு, நான் போயிட்டு சத்தியத்தை சொல்லணும், என்னை விடுங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுமதி கொடுக்கல. ஏன்னா பூமியிலேயே அனுமதி கொடுத்தது அவர் மனம் திரும்புறதுக்கு. பரலோகத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு காலமாக மனம் திரும்பவே முடியாது. இங்கே திரும்பினா தான். பூமியிலே எல்லா வாய்ப்பும். ஆண்டவர் 1 வருஷம் இல்லை, வருஷ கணக்கில் நமக்கு ஆயுசு நாட்கள் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருந்தாலும் எத்தனை ஹவர் இருக்குது நமக்கு. நம்ம 5 நிமிஷம் ஒரு முழங்கால் போட்டு பாவரிக்கை செஞ்சால் போதும், ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இப்படியாப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி நாள் நம்ம பூமியில் இருக்கும்போதே மனம் திரும்பணும். இங்கே பாதாளத்திலேருந்து வேதனைப்பட்டு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் முடியாது, போனது தான், முடியாதுன்ட்டார் ஆண்டவர், தாமதமாச்சு அப்படின்ட்டு. அப்போ மனம் திரும்பும் போது ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து நமக்கு தூரமானது இல்லை, வேதம் சொல்லுது. ஆண்டவர் வந்து தம்மை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு அருகில் இருக்கேன்ட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கார். ஆண்டவர் ஆனால் கோபம் உள்ளவர் தான். ஆனால் அவரோட கோபம் சில நேரங்களில் தனியும். அவர் கோபங்கள் பல விதத்தில் நீங்கள் பார்க்கலாம் பூமியில். சில சமயத்தில் அக்கினி மயமாக போயிட்டு சுட்டெரிச்சிடும். சோதம் குமாரை பார்த்தீங்களா, அக்கினினால் சுட்டெரிச்சார். நீதிமானை மட்டும் காப்பாற்றிட்டு மற்றவங்களும் சுட்டெரிச்சிட்டாரு. சில சமயம் மின்னல் தாக்கி கண்டிக்கப்படுவார்கள். இடி, இது போல் பல விதத்தில் ஆண்டோட கோபம் வெளிப்படும். ஆனால் வேறு சொல்லி ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். இங்கே பார்த்தீங்கன்னா கடும் கோபம் கொண்டாது உண்மை தான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பினீங்களா, நான் உங்கள் பக்கம் திரும்புவேன்றாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் கிடைக்குமா? ஆண்டவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். நம்ம எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். ஆண்டவர் வந்து சர்வ அதிகாரம். எந்த நேரத்துலையும் அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்குது. நம்ம ஒரே நிமிஷம் தூளாக ஆக்க முடியும். பூமி பறந்து உள்ளுக்கு நம்ம மரணமும் காண முடியும். நம்ம அதிக நாளாக ஜீவிக்கவும் முடியும். எல்லாமே ஆண்டவரோட கருத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர், வேதம் சொல்லுது. அப்படி என்றால் நம்ம தெய்வ பயத்தோடு நம்ம கர்த்தரை இருதயத்தில் விசுவாசித்து அவருக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுப்போமானால் அது ஆண்டவருக்கு பிரியமானது இருக்குது. அப்போ பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பக்கம் எப்படி திரும்பணும்? மனம் திரும்பணும். பூமியில் இருக்கும்போதே நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. வசனம் 3, 1 சகாரியா வசனம் 3. அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். கோபம் கொண்டாலும் ஆண்டவர் மனது இருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அந்த கோபம் அவருக்கு தனியாமல் இருந்தால் நம்ம இறந்து போனோம்னா நமக்கு நித்திய வாழ்வே கிடைக்காது. பாதாளத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். ஆனால் ஆண்டவர் கோபம் கொண்டாலும் நம்ம சிரிச்சிட்டாலும் நம்ம சரிப்படுத்துக்கிறாரு, நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அடுத்த வசனம் நம்ம பார்ப்போம். கடைசியாக 4வது வசனம், 1 சகாரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதாக்கள் போலிராதே உங்கள் பிதாவை போல நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். பிதாக்கள் சமயத்தில் மூடத்தனமான காரியத்தை நமக்கு ஆலோசனை தரும்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அது கர்த்தருக்கு ஏற்றதா இல்லை கர்த்தருக்கு ஏற்றாததா அப்படின்ட்டு. ஞானமுள்ள பிதாக்களும் இருக்காங்க, ஞானம் இல்லாத பிதாக்களும் இருக்காங்க. அதனால் நம்ம அவங்க சொல்லும் போது சில காரியங்கள் நம்ம சிந்தித்து ஆண்டவருக்குள்ளே செயல்படணும். இல்லாவிட்டு அவங்க தவறான வழிகளை பிதாக்கள் காட்டினா நீங்களும் தவறான வழியில் போக முடியாது, போகக்கூடாது. பிதாக்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. முற்பிதாத்தினால தான் இன்றைக்கி உலகம் ரொம்ப கஷ்டப்படுது. தேவனை முழுமையாக எல்லாம் தேடாதபடிக்கு இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்படாமல். காரணம் என்றால் முற்பிதாக்கள் தேவனை காட்டலை, சரியான வழி ஒரே தேவனை காட்டாததுனால அவங்க கண்ட காட்சியின் மூலியமாக அவங்க அநேக காரியங்களை விசுவாசித்து இடறி போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா, உங்கள் பிதாக்களை போலிடாதீங்களா, அவங்கள மாதிரி செய்யாதீங்க. பிதாக்கள் சொல்கிறது கேளுங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்க அந்த காரியங்கள்னு நம்ம பார்த்து நம்மளை சீர்படுத்தி நம்மளை ஆண்டவருக்கு ஏற்றபடி அமைத்து நம்ம
ஜீவிக்க வேண்டும். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எச்சரிக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க ஒரு ராஜாக்களையும் எச்சரிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் வேதத்தில் பார்த்தீங்களா, சில தீர்க்கதரிசிங்க ராஜாக்களை போய் எச்சரிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை ஆண்டவர் அந்த கொடுத்துருக்காரு, எச்சரிக்க முடியும். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அநேக இடத்துல தீர்க்கதரிசி மதிக்க மாட்டாங்க. ஆனால் தீர்க்கதரிசிகள் பார்த்திங்கன்னா நிறைய ரகசியம் இருக்கும். ஒரு காரியத்தை மூட முடியும், ஒரு தேசத்தையே அடைக்க முடியும், ஒரு தேசத்தை திறக்க முடியும். 99.9 பாய்க்க மாட்டாங்க அந்த அதிகாரத்தை. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்களா, சில தீர்க்கதரிசி பார்த்தீங்களா மலையை நிப்பாட்டியிருக்காங்க, சூரியனை நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம பார்க்குறோம். இது போல் பெரிய பெரிய காரியம் நடந்திருக்குன்னு நிறையா இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இறந்து போனவங்கள, மரித்து போனவன் மனுஷன் எல்லாம் எலும்பு கூட எல்லாம் கூட்டி தீர்க்கதரிசனம் மூலியமாக உயிர் எலும்பு நம்ம பார்க்குறோம் எசேக்கியேல் புஸ்தகத்தில். அதுபோல் தீர்க்கதரிசிக்கிட்ட நிறைய விசேஷம் இருக்குது. அதை உத்து பார்க்குறது ரொம்ப குறைவு. அநேகர் மதிக்க மாட்டார்கள் தீர்க்கதரிசியை, ஏன்னா அருமை தெரியாது. அருமை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களை தான் ஆண்டவர் அனுப்பி எச்சரிக்கிறார், அவரோட பிரதிநிதியாக. ஆனால் அவங்க வழிகளை விட்டு திரும்பலை. அப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றும் கணக்கு பண்ணி வச்சுருப்பார். ஒரு மனுஷன் மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் ஒரு ஊழியக்காரங்களை போய் அனுப்பி அவங்க மனம் திரும்பலைன்னா ஆண்டவர்கிட்டையும் கணக்கு இருக்கும். ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பார். பிறகு பார்த்தீங்களா, கூப்பிட்டார்கள், ஆனாலும் எனக்கு செவி கொடுக்காமலும் என்னை கவனிக்காமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி மனம் திரும்புங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்புங்கன்னு சொல்லியும் அவங்க கேட்காம போனது ஒன்று. ரெண்டாவது, கவனிக்காமல் போனார்கள். அதாவது ஆண்டவர் மேலே கண்ணோக்கமாக இருக்கணும். நம்ம ஒரு கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆள் வராங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம கவனிக்காமல் போனால் எப்படி இருக்கும்? அந்த போல் ஆண்டவர் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் நம்ம ஆண்டவரை கவனிக்க வேண்டும். முதல் நம்ம காலையில் எழுந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது, வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவது, அந்த வேதத்தில் வாசிச்சுட்டு தியானம் பண்ணணும். மூணாவது. நாலாவது, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி பிறகு நம்மளோட காரியத்தை பிறகு கவனிக்கலாம். அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கவனிக்கிறதுனா காலையில் அதான் ஒரு வழி. ஜெபம்ன்றது ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு குறிக்கிறது. இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஆண்டவர் மேலே கவனம் செலுத்துகிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்படியாக அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கூட வேதத்தில் பார்த்தீங்களா அநேகர் கவனிக்காமல் போயிட்டாங்க. 10 குஷ்ணரோகிகளை நீங்கள் பார்த்தீங்களா, ஒருத்தர் தான் நன்றி சொல்ல வந்தார். மற்ற 9 பேர் என்ன ஆச்சு? ஆண்டவர் மேலே கவனம் இல்லாமல் நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. நாமளும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்ம கவனித்து சிந்தித்து யோசித்து ஜெபத்தில் நன்றி சொல்லணும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் போயிட்டாங்க. ஆண்டோட வசனத்துக்கும் கீழ்படியில், ஆண்டோட எச்சரிப்புக்கும் கீழ்படியில், தீர்க்கதரிசிகளுக்கும் கீழ்படியில், அதாவது ஆண்டவர் அனுப்புகிற ஊழியக்காரங்களுக்கு கீழ்படியில் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு சொல்கிறார். நாமளும் அப்படி இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பயந்த பிதாக்களாக நம் வருகிற சந்ததியை ஆண்டவருக்குள்ள பலமுள்ளவர்களாக வளர்க்கும்படியாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வழிநடத்தப்படுவார்கள். ஆண்டவர் ஜெபம் செய்யுமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இங்கே வழிகள் உங்கள் வழி இல்லை ஆண்டவரே. உம்முடைய வழி ஆண்டவரே விசாலமானது ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே உம்முடைய வழிகளை இன்னும் அதிகமாக எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களுக்கு தெரியாத எட்டாத காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த வேலையில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த எல்சடாய் சபைக்காக வருகிறோம். ஒவ்வொரு குடும்பமாக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமாக நீ சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே உமது ஆளுக உமது கிரிய அவர்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக ஆண்டவரே உமது பலத்த கரம் அவர்கள் மத்தியில் இருக்கும்படியாக ஜெபிக்க ஆண்டவர். இந்த வேலையில் ஆண்டவரே உமது நற்செய்தி கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பேசும்படியாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
இந்த வேலையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உலகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே கரம் கொண்டு இந்த காலகட்டத்தில் பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களை இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே ஊழியர்கள் மத்தியில் பேசும்படியாக உங்கள் சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்கள் குடும்பம் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை உங்கள் கரம் கொண்டு தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வித சாத்தானோட கண்ணிலேருந்து விலக்கி உமது கரம் கொண்டு ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களுடைய நாமத்தில் போய் ஜெபிக்கும் போது பெரிய அற்புதத்தை காணும்படி செய்வீராக ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென்.